ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:52. டேட் வந்து 2 ஜூலை 2026. கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகிடுச்சு. இந்த 1 இயர் கேப் எதனால் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட்டில் பிகினர் என்ட்ராகிறவங்களுக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்களுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒரு டூல் எதாவது ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த டூல் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைம் தான் இந்த 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயருக்கு மேலே கொஞ்சம் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் சொல்லிட்டு வச்சுருந்தோம். இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டார்கெட் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நாட் ஓன்லி நம்ம இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ இது எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி ஒரு டூல் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், டைரக்ஷன் எப்படி வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரு ஆகிறவங்க வந்து மார்க்கெட் டைரக்ஷன் தெரியாமல் பை எடுக்கும்போது செல்லும், செல் எடுக்கும்போது பையும் மாற்றி டைரக்ஷனில் வந்து என்ட்ரி எடுத்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே அவங்க லாஸஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டார்டிங்லேயே உள்ளே என்ட்ரி ஆகி சீக்கிரம் எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினர் அவங்களுக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்களுக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நல்லா ட்ரேடிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஐடியா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன மார்க்கெட்டை புரிஞ்சுருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன டூல் எப்படி ரெடி பண்ணலாம், அது லைவில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து என்னோடய ஐடியா வச்சு நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூலை நீங்களும் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி டூல் வந்து இவர் ரெடி பண்ணியிருக்காரு, ட்ரேடிங் டார்கெட் தமிழில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஆல்ரெடி வீடியோவில் தான் இருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம், பாருங்கள். அப்படியே இருங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போனா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ பேசிக் நம்ம என்ன டூல், என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலாக எல்லாருமே இந்த ட்ரேடிங்கு அது இது நிறையா ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சதுலேருந்து என்னோடய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த டூல் வந்து பார்த்திங்கன்னா MT4 சாஃப்ட்வேர். அதுதான் எனக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லிக் கொடுத்தாரு அவர். நான் கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ண கேண்டில் பார்த்தது இதில் தான். ட்ரேடிங் வியூ அந்த மாதிரி நிறையா டூல்லாம் இருக்குது. பட் அது நான் யூஸ் பண்ணது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணது எல்லாமே இந்த MT4 சார்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் கோடிங்லாம் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இது எப்படி பண்ணலாம், அதை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி கோடிங்கில் கொடுக்க முடியும், கோடிங்கே தெரியாமல் கோடிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து MT4 சாஃப்ட்வேரு. இந்த MT4 சாஃப்ட்வேரில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் அது நிறையா ஆட் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியல. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எப்படி லெவல்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் எல்லாமே காட்டுறது எல்லாமே லைவ் வீடியோ, டேட்டு, டைம் அதுக்குன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:56, ஏறக்குறைய ஒரு 3ஆம் தேதி வரப்போகுது, ஜூலை 3 வரப்போகுது. ஸோ அதனால தான் நான் மொபைலில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நேச்சுரலாக வராது. ஸோ அதனால தான் நான் வந்து எப்போ வேணால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் லைவில் இப்போ டைம் முதற்கொண்டு நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இது இப்போ XAUSD ஃபாரெக்ஸ் அதில் இருக்குது. நான் நிஃப்டிக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இது வந்து நிஃப்டி இன்னியோட சார்ட்டு. டேட்டு பார்த்துக்கோங்க, 2 ஜூலை. சரிங்களா? 2 ஜூலையோட சார்ட்டு, நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ இதில் நம்மளோட இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் மெஷின் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா ஒரு டார்கெட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இண்டிகேஷன் மார்க்கெட் ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணி கொடுக்கும் அப்படின்றக்காண்டி தான் அந்த நேம் நான் கேட்சியாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேருக்கு தகுந்தாப்புல அந்த இண்டிகேட்டரும் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த இண்டிகேட்டரை இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். இப்படி தான் வந்து அந்த இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ இன்புட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நான் தரேன். நான் ஃபஸ்ட்டு இது என்னென்னு இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு 5 மினிட்ஸ் எனஃப் போதுமானது. 5 மினிட்ஸ் போதுமானது. ஸோ இப்போ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து இன்னையோட மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இங்கே மார்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னைய டேயோட ஓப்பன் ஃபஸ்ட்டு கேண்டில் டே ஸ்டார்ட் இதுதான். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே அப் டவுன் அப்படி போயிருக்கு. ஸோ இதில் நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு செல் கொடுத்துருக்கு. செல் கொடுத்து மார்க்கெட் இங்கே நம்ம கொடுத்துருக்க அந்த பிவோட் லைன் சப்போர்ட் லைன் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைன் ஸ்டார்ட் அப்பில் இந்த கேண்டிலில் ஒரு என்ட்ரி, அதுதான் இந்த ப்ளூ லைன் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 24,214 அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் நம்ம இண்டிகேட்டர் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ட்ரி காமிச்சது வந்து இதுதான் எஸ்எல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எல் கிட்ட வராமல் இது பஃபர் எஸ்எல். எஸ்எல்பினா ஸ்டாப் லாஸ் பஃபர், அதுதான் ஸ்டாப் லாஸோட பஃபர் எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேரில். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு கிளாரிட்டி இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த என்ட்ரி ப்ரைஸிலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்குங்க இல்லையா? ஸோ நான் இதில் 2 சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். 2 சேஞ்சஸ் நான் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த இன்புட்ஸில் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ டிபி வந்து பார்த்திங்கன்னா என்ன காமிக்குது, வெயிட் பண்ணுங்கள். டிபி வந்து 24,234, அப்போ 24,214 இதிலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டிபி காமிக்குது, 20 பாயிண்ட்ஸ் காமிக்குதா? ஸோ இப்போ அந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் எடிட்டில் கொடுத்துட்டு எடிட்டில் உங்களோட டிபி பாயிண்ட்ஸ் 20 அதை வந்து நீங்கள் ஒரு 30 அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ட்ரி ப்ரைஸும் இந்த எஸ்எல் இது மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் பஃபர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் பஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் பஃபர் எஸ்எல்பி இது அது 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதே 10 பாயிண்ட்ஸே இருக்கட்டும், நோ இஷ்யூஸ். ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோன்னா இந்த டிபி வந்து 20 பாயிண்ட்ஸாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. சாரி 30 பாயிண்ட்ஸாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ 30 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருந்தோம், இப்போ மூவ் ஆயிடுச்சு பாயிண்ட்டு. ஸோ இந்த டிபி வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி ப்ரைஸும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் பஃபர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி பிரகாரம் மார்க்கெட் இங்கே பை கொடுத்ததில் இங்கே உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் எல்லாமே காமிச்சிரும். என்ட்ரி ப்ரைஸு டிபி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் காமிச்சிரும். ஸோ இப்போ இது வந்து நிஃப்டியோட கிராஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன சார் நான் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் சார், இதை வச்சு எப்படி சார் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த சார்ட்டில் போயிட்டு நியூ சார்ட் ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கனால அது உங்களுக்கு காமிக்கும். இதில் போயிட்டு நீங்கள் நிஃப்டியோட வீக்லி இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 24,000 கால் கூட வச்சுக்கோங்க. அந்த கால் சார்ட்டு வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். நெட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகுது. 24,000 இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா, 1 ஹவர் கேண்டிலில் வந்திருக்கு. இப்போ நம்ம டைம் ஃப்ரேமில் போய் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம்
சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கா நெட்டு ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்க்கு வந்து 5 மினிட்ஸ் எனஃப், போதுமானது. 5 மினிட்ஸ் போதும். டைம் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சார்ட்லேயும் போய்ட்டு இந்த இண்டிகேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஒன் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை சேவ் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ ஆல்ரெடி நான் சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் டிஎம்னு ஒரு சேவ் பண்ணியிருக்கேன். டிஎம் டார்கெட் மெஷின். ஓகே, இப்போ இதில் டிஎம் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த சார்ட்டில் இன்னையோட 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்டில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ஷோ ஆகும். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம். என்ன இஷ்யூன்னு தெரில, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நைட் டைம்னால கொஞ்சம் டேட்டா ஸ்லோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சம் நெட்வொர்க் இஷ்யூ. நெட்டு ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது கீழே பாருங்கள் 24,000 கால் ஆப்ஷன். என்எஃப்டி அப்படின்னா நிஃப்டி வீக்லி கால் 24,000 5 மினிட்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த சார்ட்டில் இந்த இடத்துல வந்து சிக்னல் பையே ட்ரெண்டு பைன்னு சொல்லுது, இன்டிமேட் பண்ணியிருக்கு. என்ட்ரி ப்ரைஸ் 204.60 அதுதான் இங்கேயுமே இருக்கும். சரிங்களா, இருக்கா? இங்கேருந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு போயிருக்கு. ஆனால் நீங்கள் 50 பாயிண்ட்ஸ் வரலாம் நீங்கள் டிபிலாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் 20-25 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அது பிகினர் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிசிப்ளின்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசிப்ளின். இப்போ என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண என்ட்ரி ப்ரைஸு, இது ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்றது உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் உங்களுக்குள்ளேயே க்ரியேட் ஆகிடும். ஏன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா டிசிப்ளின் இல்லைனா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எந்த என்ட்ரி எடுத்தும் வெயிட் பண்ண முடியாது. 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுவீங்க, இல்லை 20 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுவீங்க, அது 100 பாயிண்ட்ஸ் போகும். 100 பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவீங்க, 50 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் கிட்டே லாஸ் ஆகும். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டாப் லாஸ் பஃபர் சேஞ்ச் பண்ண வேணாம், அதுவும் 50 வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஒரு 20 பாயிண்ட்ஸ்ன்றது போதும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பஃபர் வந்து 50 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதுவும் எனக்கு போதும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த க்ளோஸ் கொடுத்த உடனே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த ஸ்டாப் லாஸ் பஃபரும் கீழே இருந்து மேலே வரும், இந்த டிபியும் கீழே வரும். இப்போ பாருங்கள், சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்ன விஷயம்னு தெரியல. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எஸ்எல்பி மேலே வரும்னு சொன்னேன், டிபி கீழே வரும்னு சொன்னேன்னா, ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டிபி எஸ்எல்பி இது ரெண்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரி எஸ்எல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இந்த சாஃப்ட்வேர் இண்டிகேட்டரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஸ்கிரிப்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சரு, ஸ்பாட்டு, ஃபாரெக்ஸில் ஆல்ரெடி கோல்டு போயிட்டுருக்கு பாருங்கள். கோல்டு போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். டிஎம் டார்கெட் மெஷின்
செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எம்டி சார்ட்டில் இருக்குது. வெறும் எந்த இண்டிகேட்டரும் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம டிஎம் டார்கெட் மிஷின் வந்து அட்டாச் பண்ணியிருக்க, ஓகே கொடுத்துருக்கேன். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்ன விஷயம் தெரியல. சர்வர் தான் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போவே 35லேருந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுதான் இஷ்யூ. 4119 கோல்டோட ப்ரைஸ் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல 4065 என்ட்ரி ப்ரைஸ் காமிச்சிருக்கு. சரிங்களா, 4065 என்ட்ரி ப்ரைஸ் காமிச்சிருக்கு. அங்கேருந்து டிபி ஹிட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்இ தான். என்ட்ரி ப்ரைஸில் வந்து எஸ்எல் இங்கே வரவே இல்லை. அப்படியே மார்க்கெட்டு மேலே போயிட்டு டிபி ஹிட் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு என்ன டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் புதுசாக பிகினர் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் இண்டிகேட்டர். ஸோ இது லைவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இப்படி காமிக்கும். ப்ராஃபிட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரெண்டு காமிச்ச மாதிரி என்ட்ரிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னாவே, இப்போ கரண்ட்டில் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே காமிக்கும். ஸ்பாட்டு, ஃபாரெக்ஸு, கிரிப்டோ எல்லாத்துக்குமே காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆக ஆக இதோட க்ரீனில் வந்து ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். 5492 இருக்கா, 91 இருக்கா. மேலே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 4120.75 இருக்குது. நான் டைம் ஆச்சு, அதனால் மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். இப்போ 5604 இருக்குது. இப்போ 5599 இருக்குது. ஸோ இங்கே ப்ரைஸை சேஞ்ச் ஆக 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 அதுக்குள்ள என்ட்ரிக்குள்ளான ப்ரைஸோட ப்ராஃபிட்டுமே இங்கே சேஞ்சஸ் ஆகும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி லாஸில் ரிவர்ஸ் ஆனாலும் லாஸில் ரெட் கலரில் காட்டும். இங்கே வந்து சிக்னல் வந்து என்ன சிக்னலில் பையில் இருக்கா, ட்ரெண்ட் அப்பில் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி டீட்டெயில் மேலே இருக்குது. லாட் சைஸு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே இதில் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீ டெமோ ட்ரையல் நான் கொடுக்குறேன். 1 or 2 days நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸிங் நான் வந்து ஒரு 5000 அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஆஃபர் ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். 50% ஆஃபரு 1 மந்த்துக்கு. 3 மந்த்தாக போட்டிங்கன்னா அது ப்ரைஸிங் கொஞ்சம் இன்னும் கம்மியாக வரும். சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர் சாஃப்ட்வேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9884124942.